வாசித்த புத்தகத்தை அறுவை சிகிச்சைக்காக அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அறுவை சிகிச்சை பேரறிஞர் அண்ணா அவர்கள். இளைஞர்களே, வாசியுங்கள் வாசியுங்கள், படித்து படித்து சொன்னவர் அப்துல் பக்கீர் ஜைலாலுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஸோ வாசித்துக் கொண்டே இருக்கு. 32 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நூலகத்திலேயே கழித்து இந்த உலகத்தின் கம்யூனிஸ்ட் வாதியான ஒவ்வொரு பைபிளாக வைத்து போற்றக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வாதியினுடைய பைபிள் த கேபிட்டல் மூலதனம் என்ற புத்தகம் 32 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் லைப்ரரியிலே கழிச்சு எழுதினது. வறுமை, கொடுமை, 4 காதல் மனைவி சென்னி, 4 ஆண் குழந்தைகள், ஒவ்வொருவரும் வறுமையிலேயே இறந்தார்கள். ஒரே ஒரு குழந்தை கடைசியில் கை குழந்தை தாயினிடமிருந்து பாலை பருவதற்காக கடித்து கடித்து அந்த இடத்தில் ரத்தம் மட்டுமே வந்தது, பால் வரவில்லை. அதுவும் பசியால் இறந்து விட்டது. ஆனால் இறந்த பின்னாடி அவருக்கு கிடைச்சது அவ்வளவு சொத்து கிடைச்சது, அவரே இறந்துட்டார் வறுமையில். ஸோ வாசிப்பு என்பது சுவாசம் போல. 6 மில்லியன் புத்தகங்கள் வித்த அந்த புத்தகம் இன்றைக்கு முந்தானத்தை எடுத்தேன், மேன்மைக்கான வழிகள். அதை படிக்கும் போதெல்லாம் நான் என்ன பத்தலை அப்படிங்கிற உணர்வு தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரி, என்ன பேச வர்றீங்க, தமிழை விட்டு வேற எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது உங்கள் முக ரேகைகள் தெரிகிறது. சரியா? நான் இன்னைக்கு குண்டக்க மண்டக்க பேச போறேன். குண்டக்க மண்டக்க தான் பேச போறேன், தமிழ் பேச வரல. சொல்லும் போது என்ன தலைப்புக்குள்ள நடக்காதீங்க, அது ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீங்க ஏதோ ஒரு தலைப்பு கொடுங்க, நான் ஏதோ ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டக்க மண்டக்க தான் பேச போறேன். அது என்ன குண்டக்க மண்டக்க? திரைப்படத்துல வசனம் வரும், 2 நடிகர்கள் பேசிக்குவாங்க. குண்டக்கன்னா குண்டக்கதான், மண்டக்கன்னா மண்டக்கதான் அப்படின்னு சொல்லி ஜமாளிப்பார். என்ன குண்டக்கா, என்ன மண்டக்கா? குண்டக்கா என்றால் இடுப்பு பகுதி, மண்டக்கா என்றால் தலைப்பகுதி. இடுப்பு பகுதியில தலை வச்சு தலைப்பகுதியில இடுப்பு வச்சு படுத்துக்கிற குழந்தைகளை என்னடா குண்டக்கா மண்டக்கா படுத்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரியா? உங்க வீட்டுல நீ போய் பாருங்க, புக் ஒரு பக்கம் இருக்கு, பேக் ஒரு பக்கம் இருக்கு, செருப்பு ஒரு பக்கம் இருக்கு, உங்க யூனிஃபார்ம் ஒரு பக்கம் இருக்கு, கண்டபடி களைச்சு வீசிட்டு காலையில அம்மாவை கத்திக்கிட்டு கிடப்பீங்க. அது பேர்த்த குண்டக்க மண்டக்க. அதாவது இடத்துல வச்சா அழகா இருக்கு, அதாவது இடத்துல வச்சா அழகா இருக்கு. அதை விடுத்து நீங்க வேற எங்கேயாவது போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் குண்டக்க மண்டக்க. 6 மணி ஆச்சுன்னா அந்தி சந்தியில வெளியே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா? கிராமங்கள்ல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்தி சந்தியில வெளியே போக கூடாதுமாங்க. அந்தின்னு என்ன, சந்தின்னு என்ன? மாலைக்கும் இரவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேரம் அந்தி சந்தி. மாலைக்கும் இரவுக்கும், இரவு 10 மணி வரை 6 to 10 மாலை பொழுது, 6 to 10 மாலை பொழுது. 10 மணிக்கு மேல வந்து இரவு பொழுது, 2 மணிக்கு மேல வந்து யாமம், அடுத்தது வந்து வைகரை. தமிழ்ல அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க, 6 பொழுதுகளா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இரவுக்கும் மாலைக்கும் நடுவில் இருக்கிறது அந்தி. சந்தி என்பது இரவுக்கும் காலைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சந்தி. அடுத்தது வண்டி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டாங்க சார். அடிச்ச வேகத்துல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போயிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கு வேற ஆணி வேற செடியின் கீழ் உள்ள மெல்லிய வேர், செடியின் கீழ் உள்ள சில போற வேர் வந்து மெல்லிய வேர். அதனுடைய ஆணி வேறு அதுதான் அக்கு. ஆணிவேர் என்பது, அக்குவேர் என்பது செடியின் கிளைகள், ஆணிவேர் என்பது ஆழமாக பதிந்து போகக்கூடியது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன விஷயம்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி சார சொல்லணும், முதலே சொல்லியிருக்கணும். காரணம் வந்து ஆண்டு விழாவு விளையாட்டு விழாவு அப்படியே நேர்ல காண்றதை விட அழகா டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு நாளா யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மேடம் சொன்னாங்க, சுகுணா லாரன்ஸ் மேடம் முன்ன தலைமையாசிரியர் சொன்னாங்க, கோகுலப்பிரியாவுடைய அந்த ஸ்டேட்டஸ் நானும் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப காமிக்கணும்னு நினைச்சேன். சென்ற மாதம் என்னுடைய செல்போன் வந்து ரிப்பேர் ஆகி எல்லா ஸ்கிரீன்ஷாட்டு எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் நண்பர்கள் செல்லுல இது வைக்காத இதுல வச்சதுனால
அந்த குழந்தைக்கு நான் செஞ்ச ஒன்றுமே இல்லை. முதல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து 9th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு நாள் வகுப்பு போகிறேன். அப்போ தான் சேர்ந்துருக்கேன். ஃபஸ்ட்டு குழந்தை நடத்தின பாடம் நடத்தலை, வாழ்க்கை திறன்கள் நடத்தினேன். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு எனக்கு ஒவ்வொரு நாள் அப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு அப்ளை பண்ணிக்கிற விஷயம் 10 லைஃப் ஸ்கில் வாழ்க்கை திறன்கள்